வணக்கம் and welcome to the show அழைக்கலாம் சமைக்கலாம் சமையல பத்தி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் 1 o'clock ஆயிட்டோன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ்லாம் தயாரா இருக்காங்க லேடிஸ் மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு பல ஜென்ஸுமே வந்து குக்கிங் டிப்ஸ்லாம் நிறைய கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438 சமையல பத்தி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா ஓகே ஷெஃப் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து ஆந்திரா பெசரட் அந்த ஆந்திரா பெசரட் எப்படி செய்யறது ஆந்திரா பெசரட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆந்திரா பெசரட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது நாளைக்கு காலையில் வேணும்னா இன்னைக்கு ஈவினிங்கே அதை ஊற வச்சிடணும் அது நல்ல ஊறினா தான் அது நல்ல சாஃப்டாக கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் பச்சை பயிறு அதாவது தோலோட வாங்கிக்கிங்க பச்சை பயிறு தோலோட தான் இருக்கும் அதை வாங்கி ஊற வச்சிங்க ஊற வைக்கும்போது அது கூட பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துங்க அதாவது பச்சை மிளகா காரத்துக்கு இஞ்சி வந்து செரிமானத்துக்கு சொல்கிறேன் அது ஊற வச்சுட்டு அரைக்க போகும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணி இல்லாமல் அரைங்க தண்ணியோடு அரைச்சிங்கன்னா அந்த மாவெல்லாம் வெளியில் வந்துடும் அந்த பெசரட்டுக்கு உள்ள அந்த நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் நல்லா கவனிங்க ஊற வைங்க ஊற வச்சுட்டு அரைக்க போகும்போது தண்ணியே இல்லாமல் அரைங்க அதுலேயே தண்ணி இருக்கும் அந்த ஊறி இருக்குல்ல அதனால் அதுலேயே தண்ணி இருக்கும் அது கூட அரைச்சிருங்க அரைச்சிட்டு எடுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் இதுவும் அது கூட போட்டு அரைச்சிங்க அதுதான் காரமே அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க அதாவது இப்போ 1 கிலோ பச்சை பயிறு வாங்குறீங்கன்னா 1 கிலோ அரிசி மாவு அந்த அளவில் சொல்கிறேன் அரை கிலோ வாங்கினீங்கன்னா அரை கிலோ அரிசி மாவு அந்த அளவில் சொல்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு மாவு அதிகமாகிடும் அரிசி மாவு அதாவது கரெக்டாக இருக்கும் இது கூட அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துங்க உப்பு பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் ஸ்டஃபிங் அதாவது அதுக்குள்ளே வச்சு அதாவது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்கிறேன் வெங்காயம் அது கூட கேரட்டு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இது எப்படி இது ஆந்திராலாம் எப்படி அவங்க பண்ணி சாப்பிடுவாங்கன்னா மாவு அரைப்பாங்க அரைச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரிசி மாவு எல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையாக ஊற்றிடுவாங்க தோசை ஊற்றிட்டு இதை திருப்பி போட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க மெல்லிஸாக ஊற்றிட்டு அதில் வந்து ஃபைனாக அதாவது நைஸாக கட் பண்ண வெங்காயம் இஞ்சி அது கூட ஜீரகம் அதை மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அதை தான் இதுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு தோசை மாதிரி நம்ம மசாலா தோசை சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேலே ஒரு செட்டு நெய் ஊற்றுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பெசரட் அது கேட்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது பல பேருக்கு பிடிக்கும் அதை இன்ஸ்டண்ட்டாக தயாரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் குட் ஆஃப்டர்நூன் மேடம் வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கால் பண்ணுறீங்க என் பேர் அம்பிகாங்க மேடம் தேனி மாவட்டம் சின்னமனூர் 51 மூலிகை சாம்பிராணி கடையிலேருந்து பேசுகிறேங்க மேடம் ஓகே அம்பிகா இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க உங்கள் சாரி சூப்பராக இருக்குங்க மேடம் தேங்க்யூ ஸோ மச் அம்பிகா என்ன டவுட் கேட்க போறீங்க கேப்பக்கையும் கருவாட்டு குழம்பும் சொல்லுங்க மேடம் செம்ம காம்பினேஷன் நீங்கள் கேட்கும் போதே டெம்டிங்காக இருக்கு ஷெஃப் சொல்வார் கேட்டுக்கோங்க இப்போ வெயிலுக்கு அது தேவைப்பட வேண்டியதுங்க மேடம் வணக்கம்மா வணக்கங்க சார் நல்லா இருக்கீங்களாங்க சார் நல்லா இருக்குமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோங்க சார் சரிம்மா கேப்பக்களியில் உங்களுக்கு என்ன அதில் சரியாக வரலன்னு சொல்லுங்கள் நான் அதை சொல்கிறேன் அது கிண்டு வெந்திருக்கிறது எப்படின்றது தெரியணுங்க சார் சரி சரி அது வந்து மண் சட்டியில தான் செய்யணும் ஏன்னா நான் மண் சட்டியில தான் எல்லாமே குழம்பு எல்லாமே வைப்போம் சரி ஓகேங்க அந்த மாதிரி மண் சட்டியிலே வைக்கணும் அந்த கருவாட்டு குழம்பும் மண் சட்டியிலே இருக்கணும் சரி சரிம்மா நான் சொல்கிறேன் நல்லா சொல்லுங்க சார் ஏன்னா இப்போ வெயில் காலத்துக்கு கேப்பக்களி வேணும் ஆமாம் மெயினானது சரிம்மா நான் சொல்கிறேன் நல்லா இருக்குங்களா சார் நல்லா இருக்குமா நான் சொல்கிறேன் கவனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பக்களி வந்து அதை வந்து கேப்பையை வாங்கிட்டு அது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது வறுத்துக்க சொல்கிறேன் எண்ணெயே இல்லாமல் வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா உபயோகிச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் தண்ணி பாத்திரத்தில் அதை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதை தண்ணியை கரைச்சிட்டு அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அது கூட வந்து ஒரு சொட்டு நெய் சேர்த்துங்க கொஞ்சமாக இஞ்சி நைஸாக கட் பண்ணது தோல் இல்லாமல் அதுவும் இது கூட சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வேணால் வெங்காயம் சேர்த்துங்க வேணால் பச்சை மிளகாய் சேர்த்துங்க காரத்துக்கு இதெல்லாம் நல்லா அந்த இது மாதிரி பண்ணிவிட்டு கஞ்சி மாதிரி பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த கொலகொலப்போட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் அது சேர்த்துங்க இந்த சைடில் தனியாக இருக்கட்டும் நீங்கள் இன்னும் கருவாட்டு குழம்பு கேட்டுருந்தாங்க கருவாட்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நல்லா அரைச்சிங்க தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அதிலே வந்து புளியும் போட்டுங்க மிளகாத்தூளும் போட்டுங்க உப்பும் போட்டுங்க நல்லா கரைச்சிட்டு இந்த சைடில் வச்சுங்க தாளிச்சிருங்க தாளிக்கும் போது வந்து கடுகு ஜீரகம் பூண்டு அது கூட தாளிச்சிட்டிங்கன்னா நைஸாக கட் பண்ண பூண்டு தோல் இல்லாமல் தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிடுங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது எல்லாமே வதக்கிட்டு மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறமா கருவாடை வந்து வாங்கிட்டு நல்லா அலசிட்டு அது கூட மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு இதில் இந்த குழம்புல போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய் ஊற்றிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேப்பக்களியும் கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்
கேப்பக்களி கழுவாட்டு குழம்பு நிறைய பேருக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். இன்னைக்கு நீங்க கேட்டதுனால டவுட் பல பேர் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹேமலதா, கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க. ஓகே ஹேமலதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஹேமலதா. இன்னைக்கு மதியம் என்ன லஞ்ச்? உங்க சாரி சூப்பரா இருக்குங்க, அழகா இருக்கீங்க. அப்படியா, தேங்க்யூ சோ மச் மாச். 2 பேர் கண்டினியூஸா சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ டவுட் கேட்க போறீங்க. டவுட் மட்டன் கிரேவி கேட்கணும் செஃப் கிட்ட. ஓகே ஓகே. வணக்கம்மா. செஃப் நல்லா இருக்கீங்களா செஃப்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். சொல்லுங்கம்மா, மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு கேட்கணும் எனக்கு. சப்பாத்திக்கு இட்லி அங்க தொட்டுக்கிற மாதிரி, ரைஸுக்கு தொட்டுக்கிற மாதிரி. சரி சரி சரி, நான் சொல்றேன் கவனிங்க. சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து அதில் வந்து தேங்காய் அரைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதோட தேங்காய் ஃபஸ்ட்டு மசாலா சொல்லிடுறேன், அது கூட என்னென்ன அரைக்கணும். தேங்காய், பச்சை மிளகா, கசகசா, அது கூட கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துங்க. கசகசாயை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துங்க. இல்லை ஊற வச்சுட்டு சேர்க்கல அப்படின்னா இதில் ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஊற வைக்காமல் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா திப்பியாக வரும். அதனால் சொல்கிறேன், இந்த மசாலா அரைச்சி ரெடியாக வச்சுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிங்க. மட்டனுக்கு எப்போயுமே சோம்பு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி அந்த அளவில் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். தக்காளி எப்பயுமே நீங்கள் மசாலா பண்ணும்போது தக்காளி நல்லா கரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். அதனால சொல்கிறேன், தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அந்த அளவில் போட்டுங்க. நல்லா அந்த மசாலாவும் நல்லா அந்த பச்சை வேகம் போயிடணும். அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் மட்டன் நம்ம தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல 6 சவுண்டு விட்டு, அதாவது ஒரு பாத்திரம், தண்ணி, மட்டன், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரு, அதெல்லாம் போட்டு நல்லா வேக அந்த தண்ணி அதில் கொஞ்சம் ஊற்றுங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அந்த மட்டனை போடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகு தூளும் 1 ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மட்டன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம் சமைக்கலாம். சமையலை பத்தி பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனே கால் பண்ணுங்க. இந்த ஆஃப் அன் ஹவர்ல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சாந்திங்க, நாங்க போத்தம்பாத்துல இருந்து போன் பண்றோம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதியம் லஞ்ச் என்ன? லஞ்ச் சாப்பிட்டேன், சாம்பாருங்க சாப்பாடுங்க. சரிம்மா, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? ரசம் எப்படி வச்சாலும் கரெக்டாவே வர மாட்டேங்குது. ரசத்துல டவுட் வந்துருச்சு உங்களுக்கு. ரசத்தை பத்தி ஷெஃப் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குமா. என்னம்மா ரசத்துல என்ன வரல சொல்லுங்க. எப்படி வச்சாலும் கரெக்டா வர மாட்டேங்குது சார். சரி சரி சரி, ரசம் சரியா அதாவது வர மாட்டேங்குது, அதாவது அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதுங்களா? ஆமாங்க. சரி சரி, நான் சொல்றேன் இப்போ கவனிங்க. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சரியா வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, இல்லை துவரம்பருப்பும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை வந்து தனியாக நல்லா வேக வச்சுக்கிட்டு தண்ணியாக எடுத்து இந்த சைடில் வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு தான் இதில் மெயின். எப்படின்னா ஒரு பாத்திரம், எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இது கூட போட்டு தாளிச்சிங்க. தாளிச்சதுக்கப்புறம் பூண்டு இருக்குல்ல, அதை தோலோட நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதை இதில் போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா ரசத்துக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பூண்டு சேர்த்துக்கிறதில்ல, இஞ்சி சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி வந்து ரசத்துக்கு சேர்க்கக்கூடாது, அது இஞ்சி ரசத்துக்கு தான் இஞ்சி சேர்த்துக்கணும். பூண்டுக்கு அது ரசத்துக்கு எப்பவுமே பூண்டு தோலோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ இருக்கும். இல்லை பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி நல்லாயிருக்கும். அதை இதில் போட்டு வதக்கிடுங்க. அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து இது போட்டு அந்த சில்லி பவுடர் சொல்லுவாங்க, காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கலர் ரெட் கலர் இருக்கும். அதனால் சொல்கிறேன். அந்த தக்காளி இதிலே போட்டு நல்லா கரைஞ்சிங்க. ஒரு தக்காளி எடுத்து தக்காளி நல்லா கரைஞ்சிடும். தக்காளி கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பருப்பு தண்ணி அதில் ஊற்றுங்க. ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இறக்க போகிற முன்னாடி பெருங்காய தூள் போடுங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ரசத்துக்கு முக்கியமான விஷயமே ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. ரைட்டாக அந்த ரசம் மேலே நுர கட்டிட்டு வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம். உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே ஃபைன். இன்னைக்கு என்ன லஞ்ச்? ஹலோ, என்ன லஞ்சுன்னு கேட்டேன். என்ன சமையல் மதியம்? லஞ்ச் எனக்கு புளிக்குழம்பு.
இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சார் கிட்ட வந்து கம்புல வந்து குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு கேட்கணும். குழிப்பணியாரம் கம்பு. கம்பு பிளஸ் கேழ்வரகுல. ஓகேம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் பக்கவா ப்ரோக்ராம் பண்றீங்க சார். சரிம்மா நான் சொல்றேன். சார் கம்புலையும் கேழ்வரகு பிளஸ் இந்த திணை இதுலலாம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் தானா, அதே மாதிரியா என்னன்னு எனக்கு வந்து சொல்லுங்க சார். நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு அந்த அந்த திணை அரிசி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே தனித்தனியாக வாங்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அது வந்து வறுத்து எடுத்துங்க. எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிட்டா தான் அதோட டேஸ்ட்டே அதிகமாக கிடைக்கும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா அந்த பவுடர்லாம் ரெடிமேடாக பவுடர்லாம் விற்கிதுல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். உங்களுக்கும் அதில் பிடிக்காது. நீங்கள் அதை வாங்கி அதை வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அது அந்த குழிப்பணியாரம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழிப்பணியாருமே ஒரே ரெசிபி தான். அதில் இந்த பவுடரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். எப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசி எடுங்க, அதுக்கு மேலே உளுந்து, அதாவது அரிசி எடுத்துட்டு அந்த கிளாஸை தட்டிட சொல்லிடுறேன். மேலே அந்த அரிசி இருக்கும்ல, கும்பிட்டா இருக்கும்ல, அப்படி இருக்க வேணாமல் தட்டிட்டு அதுக்கப்புறமா உளுந்து போடுங்க. உளுந்து போட்டு அதுதான் குழிப்பணியாரத்துக்கான அளவு. அதை போட்டு அது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுங்க, நல்லா ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறினா போதும். அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி எடுத்தோன்னா இந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த பவுடரு அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ, அதாவது கொஞ்சோண்டு அந்த குழிப்பணியார மாவு எடுத்துட்டு இந்த பவுடரை ஜாஸ்தி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக இந்த பவுடர் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், அதுக்கப்புறமா அதிகமாக சேர்த்து பாருங்கள். உப்பு போட்டுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பு வந்து எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், அது கூட இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகா, இதெல்லாம் தாளிச்சிட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா குழிப்பணியாரத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து சால்ட்டு வேணால், எனக்கு ஸ்வீட்டு வேணால் வெல்லத்தை வந்து பாகா காய்ச்சிக்கிட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு வாழைப்பழமும் நல்லா அரைச்சிட்டு இதில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜெனி, நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஜெனி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? என்னக்கா? லீவ் விட்டாச்சான்னு கேட்டேன். விட்டாச்சுக்கா. ஓகே ஃபைன். என்ன கிளாஸ் போக போகிற? இப்போ 11th போக போகிறேன். 11th போக போறியா? ஓகே ஃபைன். ஜெனி, நீ சமைப்பியா? எதாவது ட்ரை பண்ணியிருக்கியா வீட்டில்? ட்ரை பண்ணியிருக்கேன். எது சமைப்ப? தோசை அந்த மாதிரி சொல்லு. ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போகிற? அந்த பானிபூரியில் அந்த ஊற்றுற தண்ணி எப்படி பண்ணணும்னு கேட்குறேன். நம்ம ஆளுப்பா பானிபூரி டவுட் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி பானிபூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தண்ணியில் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன், கவனிங்க. பார்த்தீங்களா? சரி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துருக்கீங்கன்னா, அதாவது பானிபூரி வந்து அந்த தண்ணி வந்து எப்படின்னா, நல்ல ஒரு தண்ணி எடுத்துங்க. தண்ணியில் வந்து நீங்கள் மசாலா, அதாவது தண்ணி இந்த சைடு பார்த்துட்டு இருக்கு, மசாலா அரைச்சிங்க. அது கூட வந்து புதினா, அதாவது 2 கை புதினானா அரை கை கொத்தமல்லி, அந்த அளவில் சொல்கிறேன். 2 கை புதினா அரை கை கொத்தமல்லி எடுத்துங்க. அது கூட வந்து ஜீரகம் சேர்த்துங்க. பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க, அந்த உப்பு எடுத்துங்க. அது கூட வந்து சாட் மசாலா பவுட்ரு, கொஞ்சமாக வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துங்க. பச்சை மிளகாயை இது கூட அரைச்சிங்க, ஜீரகமும் இது கூட அரைச்சிங்க. எல்லாமே ஒன்றாவே போட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜூஸை இது கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கக்கூடியது வந்து கல் உப்பு தான், அதாவது பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, கருப்பு உப்பு. அந்த உப்பு தான் வந்து இந்த பானிபூரிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது. ஆனால் அது உடம்புக்கு கெடுதல், நிறைய சேர்த்துக்க வேணாம். வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பானிபூரி தண்ணி எப்படி செய்யறதுன்னு நீ கேட்டிருக்க, அந்த பானி ட்ரை பண்ணி பாரு, வீட்லயும் சாப்பிட்டு பாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா டிவி பார்க்காதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம்ங்க, சொல்லுங்க உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் செய்யார்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் ஞானாம்பாளுங்க மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஓகேம்மா, எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. இது அப்படியா, ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தேங்க, கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குங்க. நான் அது கேட்கல, டவுட்லாம் கேட்டுட்டு வீட்ல சமைக்க ட்ரை பண்றீங்களான்னு கேட்டேன். ட்ரை பண்றேங்க. ஓகே ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சார் கிட்ட மோமோஸ் எப்படி செய்யுது, அது வந்து ஹார்டா கிடைக்குதுங்க, எனக்கு ரொம்ப சாஃப்டா கிடைக்கல அது. ஓகேம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, புரியுது. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. நல்லா இருக்குங்க சார். சரிம்மா, சொல்லுங்க. மோமோஸ் பத்தி கேட்டீங்க, சொல்லுங்க. மோமோஸ் வந்து
அது வந்து நாங்க செஞ்சோம்னா கொஞ்சம் ஹார்டா கிடைக்குதுங்க சார். நம்ம சரிம்மா. சாஃப்டா கிடைக்கல. சரி சரி, நான் சாஃப்டா கிடைக்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க சார். சரி, நான் சொல்றேன் இப்ப கவனிங்க. ஹார்டா கிடைக்குதுங்க. அது ஒரு மாதிரி கெட்டி, கொஞ்சம் ஆறிச்சுனாவே கொஞ்சம் கெட்டியா ஆயிடுதுங்க சார். சரிம்மா சரிம்மா நான் சொல்றேன். கிடைக்க மாட்டேங்குது. சரி நான் சொல்கிறேன். இப்போ கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் செய்யும்போது அந்த மைதா மாவு இருக்குல்ல, அந்த மைதா மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் தேய்ச்சிக்கணும். அதில் சாஃப்டாக, அதாவது மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறேன். உப்பு போட்டு அதை கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப இந்த ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் சொல்கிறேன், சுகர் சேர்த்துக்க சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை நீங்கள் அந்த தேய்க்கிறீங்க தெரியுமா, அந்த இதில் ஒரு ட்ரேயில் வச்சு, அதாவது ஏதோ ஒரு இதில் மேடையில் வச்சு தேய்க்கிறீங்களா அந்த டேபிளில், அந்த தேய்க்கும் போது அது கீழே வந்து மாவு போட்டுங்க. மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த இது வந்து நல்லா தின் ஷீட்டாக இருக்கணும். தின் ஷீட்டாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து திக்காக போட்டுருவீங்க, அது நீங்கள் அதாவது பயப்படுறீங்க. அது தின்னாக போட்டுருச்சுன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது உடஞ்சிருமோ, இல்லை வேகும்போது உடஞ்சிருமோ. அதெல்லாம் உடையவே உடையாது. அந்த ஷீட்டு வந்து நல்லா தின்னாக தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சுட்டு அந்த ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஷீட்டு தேய்க்கிறது தான் உங்களுக்கு தின்னாக தேய்ச்சின்னு மாவு மிக்ஸ் பண்ணுறது. அது அந்த பதம் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே ஒரு மோமோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மோமோஸ் நீங்கள் கடையில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக உள்ள என்ன இருக்குன்றது விசிபிளாக தெரியும். அந்த அளவுக்கு தின்னா நீங்கள் அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம் சமைக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, லைனில் தான்மா இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நான் பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் பேர்? ஹலோ, என் பேர் சாவித்ரிங்க. ஓகே சாவித்ரிமா, டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. என்ன டவுட் கேட்க போறீங்க? சாவித்ரி மேடம். ஓகேம்மா, என்ன டவுட் கேட்க போறீங்க? சார்ட்ட வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் வேணும் சார். ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா சார், சௌரியமா இருக்கீங்களா? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கேன். சொல்லுங்கம்மா. பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா மாத்திரம் சார் எப்படி செய்யறதுன்னு. சரி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. அதாவது அது சரியான இதில் வர மாட்டேங்குது. அதுக்கு வந்து அந்த நீங்கள் வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, அதை வந்து வேக வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டாவே போதும். 3 வெங்காயத்துக்கு 1 தக்காளி அந்த அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சொல்கிறேன், நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். வெங்காயம் வந்து வேக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன். 3 வெங்காயம், 1 தக்காளி, அது கூட வந்து முந்திரி பருப்பு, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மிதமான அதாவது தண்ணி, ஒரு பாத்திரம், அதில் தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக அந்த வெங்காயம்லாம் போட்டு அதில் தண்ணி, அதாவது அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்து அரைச்சிக்க சொல்கிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன். அந்த தண்ணியை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுங்க. அது தனியாக இந்த சைடு மசாலா இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தாளிச்சிங்க. பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி தாளிக்கும் போது இந்த பன்னீர் பட்டர் மசாலா அவ்வளோ சூப்பராக வரும். பூண்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா இருக்குல்ல, இதை அது கூட போடுங்க. போட்டுக்கிட்டு 1 மிளகாத்தூள், 1 தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், வெந்தயக்கீரை பவுடரு, இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றுங்க. அந்த மசாலாவுக்கு அந்த தண்ணி சொன்னால் அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அது நல்லா திக்காக வந்து உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணுங்கள். பன்னீரை எப்போயுமே வாங்கினோன்னே கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த கிரேவியில் போட்டு குக் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்க்க வேணால், கொஞ்சமாக பட்டர் சேர்த்துங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, ஓகே ஃபைன். நீங்கள் கால் பண்ணிவிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க. நீங்கள் டிவி பார்க்காம ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினாலே போதும். உங்களோட கேள்வி தெளிவாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேருன்னு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சுந்தரி. நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம்.
ஓகே சுந்தரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுந்தரி. என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு? இன்னைக்கு சாம்பார் நினைக்கிறேன். சாம்பார் நினைக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ டவுட்டு? இல்ல அம்மா பண்ணாங்க, எனக்கு தெரியல. சரி சரி ஓகேம்மா. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? இன்னைக்கு வந்து பூரி, சோளா பூரி ஹோட்டல்ல போனா ரொம்ப உப்பிக்கிட்டு வருது. அதே வீட்டுல செஞ்சா ரொம்ப நேரம் அப்படியே உப்பெல்லாம் இல்லாம அமிங்க போகுது. அதுதான் டவுட் மேம். ஆமா, கிச்சன்ல இருந்து அப்படியே ஆளுக்கு கொண்டு வரதுக்குள்ள அமிங்கிருது இல்ல? ஆமாங்க. சே, இதே டவுட் எனக்கும் இருக்கு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ஓகேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். என்ன பூரி வந்து மைதா மாவுல பண்ணீங்களா இல்ல கோதுமை மாவுல பண்ணி? ரெண்டுமே ஆட் பண்ணி பண்ணுவோம் சார். சரி சரி சரி. அதுல வந்து கொஞ்சமா ரவை சேர்த்துங்க. ஓகே. ரவையும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரவை வந்து கொஞ்சம் நேரம் அந்த மாவுளோட அதாவது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறமா பூரி தேய்ச்சிட்டு நீங்கள் பூரி போட்டு எடுத்தீங்கன்னா அந்த பூரி அப்படியே நிற்கும், கீழே இறங்கவே இறங்காது. 10 to 10 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த பூரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஷெஃப், இந்த ரவையை வறுத்து போட்டுக்கணுமா இல்லை ஊற வச்சு போடணுமா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுலாம்? நீங்கள் மாவு எடுக்கிறீங்களா, கோதுமை மாவு மைதா மாவு எடுக்கிறீங்களா, ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவையும் சேர்த்துங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மாவு நீங்கள் எப்பொழுதும் போல் பூரிக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி போட்டிங்கன்னா அந்த ரவை வந்து அந்த மாவு கூட சேர்ந்து அதுவும் தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? காளியம்மாள், திருப்பூர். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன சமையல் வீட்டில் இன்னைக்கு? இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல். ஓகே ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? வத்த குழம்பு கடையில் வைக்கிற மாதிரியே. ஓகேம்மா. வணக்கம்மா. அப்புறம் புதினா குருமா. ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வத்த குழம்பு என்ன உங்களுக்கு சரியா வரல? அதுல அதாவது கடையில் வைக்கிற மாதிரியே வத்த குழம்பு வேணும். அந்த எண்ணெய் நிறைய மேல இருக்கு, அந்த அந்த மாதிரி வேணுமா உங்களுக்கு? அந்த மாதிரி. சரி நல்ல காரமா. சரி சரி நான் சொல்றேன். சரி நான் சொல்றேன், கவனிங்க. வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாரிக்கு அந்த கிரேவி, அதாவது வெங்காயம்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வெங்காயத்தை கம்மியா சேர்த்துக்கிட்டு தக்காளி, அது கூட வந்து புளி, இது ஒரு மசாலா அது ரெடி பண்ணிங்க. தக்காளி கொஞ்சமாக புளி, அதாவது ஒரு 4 தக்காளி எடுத்துங்க, அதை அரைச்சிங்க. அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துங்க. அதிலே மிளகாத்தூளும் சேர்த்துங்க, அதிலே தனியாத்தூளும் சேர்த்துங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே அதிலே கலக்கி ரெடியாக வச்சுக்க சொல்கிறேன். அதிலே உப்பு பார்த்துட்டிங்கன்னா அதிலே காரம்லாம் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? இந்த சைடில் தேங்காவை வந்து முந்திரி பருப்போட வெள்ளையாக தேங்காய் திருவிட்டு அதுவும் அரைச்சி வச்சிங்க. இந்த 2 மசாலாவும் ரெடியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தாளிச்சிங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாளிச்சிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் அது போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணது இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இதை கூட எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சின்ன நைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த குழம்புல வந்து தெரியாது. அதனால் எவ்வளோதுக்கு நைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோது இந்த குழம்போட பதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் போடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த மசாலாவை போடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து மேலே எண்ணெய் வரும் பாருங்க. அந்த டயத்தில் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் சொல்லிருக்கோம்ல, தேங்காய், முந்திரி பருப்பு, அதையும் இது கூட போடுங்க. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. ஷெஃப், இந்த ஆஃப் அன் ஹவர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர்ல நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய சமையல் சம்மந்தப்பட்ட டிப்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல அமேசிங்கான டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.